ஹாய் ஹலோ வணக்கம். நான் தந்தி தமிழச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு எங்கள் ஊர் திருவிழா, கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அஸ்காநடை கிராமம். வாங்க கோயில் போய் கும்பிடலாம். இப்போ கொஞ்சம் உங்கள் பாரம்பரியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகாவில் அஸ்காநடைங்கிற ஒரு தனி கிராமம். அது 200 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. அந்த நிலப்பரப்பிற்கு உரிமையாளராக இருந்த பிச்சைக்கண்ணு நாட்டார் ஜானகி அம்மாள் அவர்கள் அவருடைய வழி வந்தவர்கள். அவர்களுக்கு மொத்தம் 10 குழந்தைகள், 6 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். ஆண் குழந்தை மூத்தது பெண் குழந்தை, அவங்க பேர் பட்டு. அடுத்தது ஆண் குழந்தை முத்தையா நாட்டார், அடுத்து சம்பந்த நாட்டார், திருநாவுக்கரசு நாட்டார், காந்திமதி அம்மாள், மதுரத்தம்மாள், கௌரி அம்மாள், கத்தையா நாட்டார், துரைசிங்கம் நாட்டார், பரமசிவம் நாட்டார். இது எங்களுடைய பிச்சைக்கண்ணு நாட்டாருடைய முதல் தலைமுறை. இந்த விழா அந்த காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்குது. எங்களுடைய 2வது தலைமுறை. அந்த 2வது தலைமுறையில உதயசூரியன், அதுலயும் ஒரு 9 பேர் இருக்காங்க. அந்த உதயசூரியன் முதன்மை. அடுத்து வரிசைப்படி தான் பக்கிரிசாமி, ஆனந்தன், பிச்சைக்கண்ணன், கலைச்செல்வன், கதிரவன், குபேரன், சம்பத்து, குருமூர்த்தி. 2வது பிச்சைக்கண்ணு நாட்டாருடைய 2வது தலைமுறை இந்த விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கு. இவர் அனைவரும் அருட்பெருஞ்சோதி நம் ஆண்டவர் என்ற சன்மார்க்க நெறிப்படி தீபஜோதி நடைபெறுகிறது. சைவ கொள்கைக்கு தான் முதலிடம். வள்ளலாருடைய வழியில் நாங்க பின்பற்றி வல்லநாட்டு சித்தரோட வழியில வந்துட்டு இருக்கோம். 3வது தலைமுறை எங்களுக்கு. அந்த 3வது தலைமுறையில மூத்தவன் வந்து வினோத்குமார். அடுத்து ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைகள் இருக்கு. அடுத்து வருண், குருச்சரன், வளவன், அருணகிரி, சுந்தர், குருச்சரன், யோகச்சரன். இது எங்களுடைய ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் 3வது தலைமுறைக்கு பெண் குழந்தைகளும் இருக்கு. அது வந்து கார்த்திகாயினி, ஜனனி, சகஸ்ரா. இது எங்களுடைய 3வது தலைமுறை. ஆனால் 3 தலைமுறையாக இந்த விழா ஆண்டுதோறும் வைகாசி சித்திரை மாதம் கடைசியில மாரியம்மனுக்கு காப்பு கட்டி சிறப்பாக 9 நாள் நடைபெறும். எங்களுடைய ஆன்மீக பணியில் மேலும் சிறக்க வேண்டும். நாங்கள் சைவம் சுத்த சன்மார்க்க நெறிகளை கடைபிடிச்சிட்டு வரோம். அந்த சன்மார்க்கத்தின் முக்கிய கொள்கையாகிய புலால் உண்ணாமை எங்களுடைய குடும்பத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த சன்மார்க்க நெறிகளில் வள்ளலார் விரும்பிய இந்த நெறிகளை வைத்து வல்லநாட்டு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகளின் திருவருவாழும் குருவருவாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வழிபடி விளக்கு பூஜை எனப்படும் 1008 பூஜை விளக்கேற்றி வள்ளலாரை வழிபட்டு வள்ளலார் நெறிமுறைகளோடு வாழ்ந்து வருகிறோம். இது எங்களுடைய 3வது தலைமுறை. குழந்தைகளும் எங்களுடைய கொள்கைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது. 8வது நாள் 1008 விளக்கேற்றி சுத்த சன்மார்க்க தீபம் ஏற்றி முடிந்து அடுத்த நாள் மகா மாரியம்மனுக்கு பூமாரியம்மனுக்கு பால்குட நிகழ்ச்சி நடைபெறும். அன்று இரவு பூச்சொலிதல், சந்தன காப்பு அலங்காரம். அடுத்த நாள் சுவாமிக்கு மஞ்சள் நீராட்டல், ஊஞ்சல் சேவை, மஞ்சள் நீராட்டல். 3 நாள் விழா. 3 நாள் விழா நடைபெறுகிறது. 3வது தலைமுறையிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர் மக்களும் வந்து கண்டுகளிக்கிறார்கள். இலவச அன்னதானமும் நடைபெறுகிறது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக நடக்க பூமாரியம்மனை வேண்டி நம்ம திருவிழாவை காண போனோம். வணக்கம். முன்னோர்கள் பிரார்த்தனை அருளால் வாழ்க, ஆண்டவன் சுத்தம் வாழ்க. வள்ளலார் வழி வந்த வல்லநாட்டு சுவாமிகள் ஏற்படுத்திய சிதம்பர சக்கரம். சிதம்பர சக்கரம் வந்து 9 நவகிரகங்கள், 12 ராசி, 5 சக்தி பீடம். சாமி வந்து இந்த சிதம்பர சக்கரம்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் பேஸாக அவங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. திருவிழாவாக இருந்தாலும் சரி, வீடு கிரக பிரவேசம், கல்யாணம், எல்லாத்துக்கும். நடுவில் ஸ்துபி இருக்கு. ஸ்துபியில் வந்து சிவலிங்கத்தோட உள் தத்துவம். இதில் வந்து பிரம்மபீடத்தில் பசு, யானை, அப்புறம் சிவபீடம், சிவபீடம், பிரம்மபீடம், விஷ்ணுபீடம், சிவபீடம். பிரம்மபீடத்தில் தாய் தந்தையா பசுவும் யானையும் வச்சுருக்காங்க. விஷ்ணு பீடத்தில் 6 ஆதாரத்துக்கு 6 தாமரைப்பூ வச்சுருக்காங்க. சிவபீடத்தில் அதில் வந்து எப்படின்னா 21 உயிர்தீபத்தை ஏற்றுறோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த உயிர் வந்து 21,700 வாட்டி மூச்சு வெளியில் போயிட்டு வெளியில் வருது. சரிங்க. ஸோ பிராணசக்தி முக்கியம் இந்த அறிவை உணர்த்துறதுக்கு. அதுக்கு 21 தீபம் உயிர் தீபம்னு ஏற்றுறோம். அதுக்கு மேலே அன்னப்பச்சிக்கு மேலே சிவனை வச்சுருக்காங்க. இதோட உள் தத்துவம் என்னென்னா, இந்த உயிர் இயங்குறதுக்கு என்னென்ன தேவை, இந்த பிரம்மச்சரிய இந்த யூனிவர்ஸில் என்னென்ன தேவை, நவகிரகங்கள் தேவை, ராசி மண்டலம் 12, சக்தி பீடம் 5. இதை தான் சாமி ஜோதி சுரூபமாக காமிச்சிருக்காரு. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அண்டத்தில் இருக்கிற அருட்பெரும் ஜோதி, பிண்டத்தில் இருக்கிற அருட்பெரும் ஜோதி. நம்ம உள்ளத்தில் வந்து சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை இறங்கி இல்லை, மனசுலாம் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணங்கள் தான், அந்த கருணை உள்ள இருந்தால் தான் இந்த அருட்பெருஞ்சோதியை, 3வது அருட்பெருஞ்சோதியை உங்கள் நெற்றியில் பார்க்கணும். இந்த நெற்றிக்கண்ணில் பார்க்கலாம். இதுதான் தத்துவம்.